ரேணு சர்வர் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறோன்னா, ஏமாற்றும் குரங்கை ஏமாற்றிய நரி கதையை கேட்க போகிறோம். ஒரு காட்டில் சிங்கராஜாவும் நரி அமைச்சரும் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு குரங்கு வந்துச்சு. ஏமாத்து பெருவையான அந்த குரங்கு தனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையை ஆட்டி அந்த கையில் சர்க்கரையை வர வச்சது. அதை பார்த்தோன்னே மற்ற எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த குரங்குக்கு ரொம்ப மந்திர தந்திரங்கள் தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் பயந்துடுச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த காட்டுக்கு இனிமே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஒரு மான் என்ன சொல்லுச்சுன்னா, எங்களுக்கு சிங்கராஜா இருக்காரு, நீ எங்களுக்கு வேணாம் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுச்சு. அதை கேட்ட குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, இப்போவே போய் அந்த சிங்கராஜாவை ஜெயிச்சு இந்த காட்டுக்கு நான் ராஜாவாகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லா மிருகங்களும் நரியும் அந்த குரங்கு கூடவே போனாங்க. சிங்கராஜாவை இது தோக்கடிக்க போதோ என்னவோ அப்படின்னு சொல்கிற பயத்துலேயே அது கூடவே போனாங்க. சிங்கராஜா கிட்ட போய் அந்த குரங்கு அதே மாதிரியே கையை அசைச்சு சர்க்கரையை வர வச்சுது. அதோட கையை உன்னிப்பாக கவனித்த நரி சொல்லிச்சு, நீங்கள் எங்கள் ராஜா கிட்ட போட்டி போட தேவையில்லை, முதல்ல என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிங்க, அப்புறமா எங்கள் ராஜா கிட்ட போட்டி போடுறாச்சும் நாளைக்கு காலையில் குளத்தங்கரைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நரி சொல்லிச்சு. நரியோட புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் சிங்கராஜாவுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் குரங்கு நரி எல்லா மிருகங்களும் குளத்தங்கரைக்கு போனாங்க. அப்போது நரி குரங்குக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் இந்த குளத்து தண்ணியில் நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டு அர்த்தம். நான் இந்த தண்ணியில் நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டதும் குரங்குக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. நம்மளால் எப்படி தண்ணியில் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நரி என்ன பண்ணுச்சுன்னா, வேகமாக தண்ணியில் குதிச்சு அந்த தண்ணியில் நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுச்சு. குரங்கால் அது மாதிரி போக முடியல. அதனால் குரங்கு தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா மிருகங்களும் குரங்கை அடித்து விரட்டிடுச்சிங்க. ஆனால் இதை பார்த்த சிங்கராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி நரியால் மட்டும் இந்த குளத்தில் நடக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கிட்ட வந்து சிங்கராஜா கேட்டுச்சு, நீங்கள் எப்படி இந்த குளத்து தண்ணியில் நடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நரி சொல்லிச்சு, சிங்கராஜா, ஏமாத்துறவங்க எப்பயுமே ஏமாந்து போவாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த குரங்கோட மாயாஜாலத்தை நான் உன்னிப்பாக கவனித்தேன். அப்போது இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட கை இடுக்குகளில் சர்க்கரை கட்டியை வச்சுக்கிட்டு கையை ஆட்டும்போது அதை நசுக்கி சர்க்கரையே வர வச்சுது. அதே மாதிரி அந்த குரங்கை ஏமாத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நேற்று இரவே என்னோடய ஆமை நண்பர்கள்கிட்ட சொல்லி அந்த குளத்தில் யாருக்கும் தெரியாமல் வரிசையாக நிற்க வச்சுட்டேன். அந்த குளத்தில் ஆமை நண்பர்கள் வந்து வரிசையாக நின்றுட்டு இருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த குளத்தில் குதித்து அவங்க மேலேயே நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டேன். அப்படி தான் குரங்கு நம்மளை எப்படி ஏமாத்துச்சோ அதே மாதிரி அதை நான் ஏமாற்றி இந்த காட்டிலேருந்து அனுப்பி வச்சுட்டேன். நரியோட புத்திசாலித்தனத்தை சிங்கராஜாவும் மற்ற எல்லா மிருகங்களும் பாராட்டினாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம் யாரையாவது ஏமாற்றணும்னு நினச்சோம்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால் நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நல்ல நல்ல நீதி கதைகளை கேட்குறதுக்கு நம்ம ரேணு சர்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.